எல்லாம் படகம் எல்லாம் அட்டாச்சு. அடகா செத்து போ. பரிசில் இருந்ததா? பரிசில் பிரிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்தம் போடுவாங்கடா. என்னடா போய் கடந்துச்சு ஃபீல் பாக. இந்த பரிசிலுங்க அது பரிசில் அதுதான் ஏதோ பரிசில் அங்கே கிடக்குது பாருங்க. இப்படி வீடியோ எடு பேச நல்லா இருக்கு. நான் போனா வெச்சு ஏத்துனா நல்லா வெச்சாதான் பெரிய பெரிய அளவா வரும். உள்ள வேங்கடா. உள்ள தள்ளி விட்டா வெளியில கைட்டிக்குதா போல. உள்ள தள்ளி விடுறோம். ஏன்னா ஒரு பரிசில வச்சு நீங்க இப்படி பண்ணிக்கிறீங்க பெரிய உள்ள வேக வேண்டாமா மீன். நல்ல வேளை பக்கத்துல கூரை வீடு இல்ல. ஏன்னா நல்லா உள்ள வேக வேண்டாம் தம்பி. இப்படி கல்லு செட்டிக்கு போட்டு இங்க போடலாம்னு முடிவு. பாருங்க. பெருமையான இடத்துல எவ்வளவு ஜாலியா பாருங்க. இங்க பாரு. ஒரு நிமிஷம் நீ கலக்கு மசாலா எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. பாருங்க இதெல்லாம் ஒரு புது வைக்கணும். மட்டை எடுத்து வச்சுக்கிறேன். வந்து ஒரு நாளைக்கு பழகுங்க. எல்லாமே சும்மா சாப்பிடுங்க. கழுவு கழிட்டு நல்ல ஜாலியா இருக்கும் பாஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இவங்க பண்ண வேலை என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீனுக்கு பதிலா இந்த விறகு பதிலா பரிசில் பிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் பண்ண வேலைங்க. பாஸ் சம்பாரிச்சு என்ன பண்ண போறாங்க? வாழ்க்கையில எந்த கொண்டு போக போறோம்? ஜாலியா வாங்க எங்களோட. அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம் பாருங்க. ஒண்ணுமே சப்பையா எத்தனை வேலை பண்ணிட்டு இருக்காங்க. மீனை கழுவி மீனை புடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் இன்னைக்கு புதுசா ஸ்டிக் வாங்கிக்கிறாராமா. என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த ஸ்டிக்ல வந்து பெரிய மீன் அடிச்சே ஆகணும். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார். ஃபேஸ் மட்டும் கிரியேட் ஆக ஃபேஸ் காட்டுங்க. மூஞ்சி காட்டுங்க. அவர்தான் வந்து ராஜ்குமார். நீ புது ஸ்டிக் வாங்கி வச்சாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆத்திரி வந்து பெரிய மீன் அவரை மேல பெரிய மீன் அவரே எடுத்துட்டு போயிருச்சு. நீ பிடிச்சிருக்காரு. ஒரு ஃப்ளோர் நல்லா மீதி அந்த வேட்டில நல்லா அங்க போய் தொடச்சிக்கிறேன் வேட்டில. பாஸ் பாருங்க பாஸ். பாருங்க பாஸ் ஒரு டேஸ்ட் பாக்குறேன். தண்ணி பாருங்க பாஸ். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் இருக்கறேன் பாஸ். எதை பார்க்கலாம் சார்? கட்லா பார்க்கடா லோகு பார்க்கடா இதுக்கு பாஸ் ஆரா பார்க்கடா தரேன் பாஸ். எதுக்கு பார்க்கலாம்? ஆரா மீன் பார்க்கலாங்களா? எப்படிங்க பாஸ்? அருமையா இருக்குது. இது பாருங்க பாஸ் குவாலிட்டியான பீஸ். இது பாருங்க பாஸ். இந்த மீனை வந்து நெசமா சொல்றேங்க. அப்படியே எண்ணெயில இறக்குனா அப்படியே. இந்த மாதிரி மீன் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் சாப்பிட முடியாது. அப்படியே கொண்டு வந்து எப்படிங்களா? இது பாருங்க. இது மூக்கு மட்டும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறதானா. ஆனால் சாப்பிட்றோட இதோட டேஸ்ட் பாஸ். இதோட டேஸ்ட்டுங்க இது பாருங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காதுங்க பாஸ். உண்மையாக சொல்கிறேங்க பாஸ். சீரியஸாக சொல்கிறேங்க பாஸ். அவ்வளோ ருசியாக இருக்குங்க பாஸ். இது பாருங்க மீன் வந்து கொக்கு மீன். இதுக்கு வேறு தான் கொக்கு மீன். இதை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஆனால் சாப்பிட்றதுக்கு ஈஸிங்க பாஸ். தேங்க்ஸ் பாஸ். கடைசியில் இந்த மட்டையெல்லாம் உள்ள போய் சுற்றிக்கு எரிஞ்சிடு. பொடி கொஞ்சம் நல்லா இருக்குதா? பொடி கொஞ்சம் நல்லா பொடி கொஞ்சம் நல்லா கேட்கலாம். உப்பு பிடிச்சிது. உப்பு பிடிச்சிது. மசாலா பிடிச்சி எல்லாம் இதாகி பிடிச்சிக்குது. எல்லாம் இதாகி போச்சுங்க. எல்லாம் நான் இப்படி அப்படி ஒட்டியாக போட்டேன்னு வச்சுக்கண்ணா எல்லாம் ஒட்டிக்கண்ணா. அளவளவாக போட்டேனே நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு போட்டேன்னு கரெக்டாக. ஏன்னா எண்ணெய் இதுக்கு மேலே எப்படி காயணும்? போயிட்டு மீன் வந்து அளவாக போடுங்க. 1-2 போட்டுடுங்க. கொத்து கொத்து அள்ளி போட்டேன்னு உள்ள நான் அப்படி போட்டேன்னா மீனெல்லாம் ஒட்டிக்கண்ணா. சிறுசு காட்டையும் பெருசு காட்டையும் ஒன்றுமே காணும் பாஸ். பாஸ் டேங்க் பாருங்க பாஸ். பாஸ் அப்படியே இது பாருங்க பாஸ். அப்படியே சாப்பிட்டா பாஸ். சாப்பிட்டா இருக்குங்க பாஸ். உடம்பு வீடியோ எடுக்கிற செம்ம கெல்த்தியா இருக்குங்க பாஸ். பாஸ் நான் பிடிக்கிட்டாங்க பாஸ். ஏன்னா அவர் வந்து நிறைய சாப்பிட்ருக்காருங்க. இப்போ நாங்கள் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். வேற லெவல் பாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சி மீனுங்க. ஆற்றுல வந்து வெளிச்சி மீன் வெளுக்கு இருக்குங்க. சாப்பிடுறது சேர்த்து சாப்பிட்டத சொல்லுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இரும்பு சத்து எல்லா சத்துமே கலந்துருக்குங்க. எல்லா மீனும் சாப்பிட்டுங்க. செம்ம கெல்த்திங்க பாஸ். ஆனால் மீனுங்க பாஸ். மீன் பாவம் பாஸ். எல்லா மீனுமே பிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஒன்றுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பொறுத்து முடியும். முடிச்சுக்கலாம் தம்பி. இன்னும் ஆறு இருக்குது, வலை இருக்குது. பெருசு வேணாம் பாஸ். பெருசு வேணாங்க. நம்ம சிறுசு தான் வேணுங்க நம்ம பசங்களுக்கு. பிடிச்சிக்கிறோம். இப்போ முடிஞ்சதுன்னா அடுத்தது பிடிக்க போகிறோம். மிளகாப்பொடி ஆனால் வெறும் உப்பு தான் ஒட்டிக்குது. மிளகாப்பொடி ஒட்டல. போடுறோம் மிளகாப்பொடி உள்ள இல்லை. காரமே இல்லை. என்ன குழம்பு மாதிரி வச்சுட்டு உப்பு அதிகமாக போட்டு ஏற்றிட்டீங்கடா. கலக்கவே இல்லைங்க. எல்லாமே போடு குழம்பாயிரு. அப்படியே ஆளுக்கு இல்லை அது அட கேடு கட்ட எனக்கு ஒரு பீஸ் கொடுங்க. பீஸ் ஆத்து வீடு அருவியா வேற ஏதாவது பீஸ் எடுங்க. எல்லாம் நோய் நொஞ்சு போச்சு. எடுக்கிறீங்க பீஸ் எடுங்க சாமி. நை ஆகி போச்சு. ஒரு பீஸ் தலை வேண்டாம். உப்பு வேற புரிய அது தினமாக ஒரு மீன் போடுறா பார்க்கலாம். போடா நீ மறுபடியும் நீ உப்பு போட்டியாடா? நீ கார்த்தி 2வது போட்டுருக்கேன். அதுல கரெக்டா இருக்கு. உப்பு ஒரு மீன் போடுறீங்களா? அது பார்க்கலையே பார்க்கலையா? இல்லைன்னா என்ன கஷ்டப்பேரி. அதனால் மீன் வேகாது.
வாங்க